Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய பிக் பேஸ். பிக் பேஸோட 8வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்கும். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ அண்ட் பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெப்த்தாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குபேரா ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த டியோ ஆப்ஷன், ஸ்போர்டசி ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டசி ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கபடி மேட்சுக்கு கபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் லீடர் போர்டும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்க ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயர் மேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்லேருந்து உங்களுக்கு யார் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க தோணுதோ நீங்கள் அவங்கள பிக் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்பனண்ட் வந்து மீதி இருக்க 4 நீங்கள் பிக் பண்ணியிருக்க பிளேயரை விட்டுட்டு மீதி இருக்க 4 பிளேயர்லேருந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுவார். பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில், யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மணி போயிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். இதில் உங்களோட டெபாசிட் மணிக்கான அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறது இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப், ஸ்போர்டசி ஆப். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 டிசம்பர் மதியம் 1:40க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. 1:45க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. வெனு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் ஓவல். அடிலைடில் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்கும் நடக்கக்கூடிய 8வது T20 மேட்ச். லைவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்லேயே வந்து இதை லைவாகவும் கொடுக்குறாங்க. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிலைடை பொறுத்த வரைக்கும் அடிலைடில் கொஞ்சம் இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இன்சியல் ஸ்விங்கையும் இன்சியல் அந்த பவுன்ஸையும் வந்து இந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வெனுவாக கூட இந்த பர்டிகுலர் ரூலில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த இன்சியல் ஸ்விங் அந்த பவுன்ஸை வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அப்படின்னா லோ ஸ்கோரில் வந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்கே அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பிச்சுங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 31 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 242 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. வெறும் 121 விக்கெட்டு மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த அடிலைடை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு தான். அதே நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்வில் ஸ்விங் அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணி பேட்ஸ்மேன் ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வெனுவாக கூட இருக்கிறதுக்கு இங்கே சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வெனுவில் பேட்டர்ன், ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 200 அண்ட் 249க்குள்ளே 4 முறை அடிச்சிருக்காங்க. 4 முறை வந்து 250+ ரன் வரைக்கும் கூட அடிச்சிருக்காங்க. அந்த இன்சியல் ஸ்விங் அந்த இன்சியல் அந்த பவுன்சஸை வந்து டேக்கிள் பண்ணி ஆடிட்டாங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வெனுவாக போகும். அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 லோ ஸ்கோர் 100 ரன்ஸ் வரத்துக்குள்ளே கூட விக்கெட்ஸ் எல்லா விக்கெட்டும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக ஃபாஸ்ட் பாலர்ஸ் தாங்க இங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. 242 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து தான் இங்கே எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 10 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்டி அப்பர் ஹேண்டு தான். 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 அப்படிங்கிறப்போ 2 பேருமே ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இதுக்கு முன்னாடியை பொறுத்த வரைக்கும். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவனை பார்த்தோம் அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத் ஸ்டார்ட் அண்ட் டிஆர் ஸ்டார்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக கிறிஸ்லின். எப்போவுமே கிறிஸ்லின் தான் நம்ம இன்னிங்ஸ் நிறைய முறை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 1 டவுன் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா கிறிஸ்லின் வந்து ஓப்பன் பண்ணுவார், டிஆர் ஸ்டார்ட் வந்து செகண்ட் டவுன் வந்துடுவார். அவ்வளோதான், 1 டவுன் வந்துடுவார். இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன். மோஸ்ட்லி இந்த மூணு பேர் தான் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் அந்த 1 டவுன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்ததாக ஜாக் வெதர்லேண்ட், ஆடம் ஹோஸ், ஜெம்மி ஓவர்டன், ஜேம்ஸ் பேஸ்லி, ஹாரி நில்சன் விக்கெட் கீப்பர், வெஸ் ஹேகர், ஹென்ரி டான்டான், அடுத்ததாக கேமரான் ராய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததாக சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் கேமரான் பேன்க்ராஃப்ட் அண்ட் அலெக்ஸ் செல்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக மேத்யூ கில்ஸ், ஆலிவ் டேவிஸ், அலெக்ஸ் ரோஸ், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்கன்ட்ரோ, ஜமான் கான், லியாம் ஹேச்சர், தன்வீர் சன்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது
கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், டபுள் ஆப்ஷன்ஸ் யார் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்த்தாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கும், ரெண்டு டீமில் இருந்து டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன். T20 பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் பவுலர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் பால் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி டாண்டன் அண்ட் வெஸ் ஆகர். இந்த ரெண்டு பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதில் இன்சிலா பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் ஜெம்மி ஓவர்டனும் ஹென்ரி டாண்டன் இந்த ரெண்டு பேரும் வந்து இன்சிலா பவர் பிளேல பால் பண்ணுவாங்க. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் வெஸ் ஆகர் தான் கொஞ்சம் அதிகப்படியான ஓவரை வந்து பால் பண்ணுவார். ஜெம்மி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுவார். வெஸ் ஆகர் அவரோட 4 ஓவர் கோட்டாவை பால் பண்ணிடுவார். ஹென்ரி டாண்டனும் அவரோட 4 ஓவர் கோட்டாவை பால் பண்ணிடுவார். கேமரான் பாய்ஸும் அவரோட 4 ஓவர் கோட்டாவை பால் பண்ணிடுவார். ஜேம்ஸ் பேஸ்லியை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 3 ஓவர். அதே மாதிரி மேட் சாட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாராருக்கு இருக்குன்னா வெஸ் ஆகர், ஹென்ரி டாண்டன், கேமரான் பாய்ஸ் இந்த 3 பேரும் தான் அந்த 4 ஓவர் வந்து ஃபுல்லாகவே பால் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதில் டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வெஸ் ஆகர், ஹென்ரி டாண்டன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் டேனியல் சாம்ஸ் அவரோட தென் ஜமான் கான், தன்வீர் சங்கா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவார். தென் சமான் கான் அவரோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், லியாம் ஹேச்சர், நாதன் மெக்கன்ட்ரோ. ஸோ இந்த 4 பிளேயரும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் டெத் ஓவரில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே டேனியல் சாம்ஸ் அந்த 20வது ஓவரை பால் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணுறாங்க அப்படின்னா ஜமான் கான் தான் அந்த 20வது ஓவரை பால் பண்ணுறாரு. ஸோ டெத் ஓவரில் பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஜமான் கான் அண்ட் டேனியல் சாம்ஸ் இந்த 2 பேரும் தான் வந்து பால் பண்ணுவாங்க. அந்த 19வது ஓவர் 20வது ஓவர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜமான் கான் அண்ட் டேனியல் சாம்ஸ் 2 பேரும் தான் பால் பண்ணுவாங்க. இன்சிலா பவர் பிளேல டேனியல் சாம்ஸும் நாதன் மெக்கன்ட்ரோ இந்த 2 பேரும் தான் வந்து இன்சிலா பவர் பிளேல பால் பண்ணுறாங்க. மிடில் ஓவர்ஸில் கிறிஸ்கின், லியாம் ஹேச்சர், தன்வீர் சங்கா இந்த 3 பேரும் மிடில் ஓவர்ஸை பார்த்துக்கிறாங்க. இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் சாம்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மினிமம் 3 ஓவர் அவர் பால் பண்ணிடுவார். ஸோ 3 ஓவர் கம்ப்ளீட்டாக பால் பண்ணிடுவார். பேட்டிங்கில் எப்போ வேணாலும் அவரோட ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வரும். அவர் கண்டிப்பாக பேட்டிங்கில் வந்துடுவார். பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 25 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குயிக்காக ஆடிடுவார். ஒரு கேப்டன் மெட்டீரியல்னு சொல்லலாம் டேனியல் சாம்ஸை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே அவர் தான் வந்து கேப்டன் விக்கெட் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜமான் கான் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். செகண்ட் பால் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ டெத் ஓவர்ஸ்லேயே அவர் பால் பண்ணாலுமே செகண்டாக பால் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பால்னா மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி தன்வீர் சங்காவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸில் ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. இதில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே இந்த எடுத்த விக்கெட்ஸில் கிட்டத்தட்ட 70% ஆஃப் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ தன்வீர் சங்கா கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆப்போசிட் சைடில் கிறிஸ் கிரீன் கொஞ்சம் லெக் ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. ஜாக் வெதர்லேண்ட் கொஞ்சம் லெக் ஸ்பின்னர்ட்டை வீக்காக இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேர்த்துலேருந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனா கூட கடைசி சமயத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 ஓவருக்கு மேலே தன்வீர் சங்கா ஒரு ஓவர் பால் பண்ணுறாரு. அந்த 16 ஓவருக்கு மேலே அப்படிங்கிறப்போ அந்த சமயத்தில் எல்லா பாலுமே அடிச்சாடுங்கிற ஒரு மனநிலைக்கு போகிறப்போ ஒரு சில விக்கெட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ தன்வீர் சங்காட்டிருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஒரு எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது அவர் எடுத்துடுவார். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க ஆப்போசிட் சைடில். அதே மாதிரி கிறிஸ் கிரீன் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் பேட்டிங்கில் வந்து ஒரு கணிசமான ரன் ஆடி இருந்தார். இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 70+ ரன் ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் வந்துட்டார். இந்த மேட்ச் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பட் அவர் தான் இந்த டீமோட கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே அவர் பால் பண்ணிடுறாரு. ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். டேனியல் சாம்ஸுக்கு அப்புறம் தான் வருவார். ஸோ நாதன் மெக்கன்ட்ரோட்டிருந்து நம்ம மினிமம் 2 ஓவர் தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த இன்சிலா பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவரோட 4 ஓவர் கோட்டாவை அவருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்னா சமான் கான், செகண்ட் பவுலிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் தன்வீர் சங்கா போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். நாதன் மெக்கன்ட்ரோ ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்காக இருப்பார். பேட்டிங்லேயும் வந்து ஒரு பிக் ஹிட்டருங்க. இவர் பேட்டிங்கில் ஒரு ரொம்ப தொலைதூரத்துக்கு 6 அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். நிறைய டொமஸ்டிக் மேட்சஸில் ரன்ஸும் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நாதன் மெக்கன்ட்ரோ ஒரு பிக் டிஃபரன்சியல் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக வந்து கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக லியாம் ஹேச்சர்
கண்டினியூஸாக இந்த 145 150 ஸ்பீடில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர், நல்ல வேகத்தில் பவுல் பண்ணக்கூடியவர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் இவரையும் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா லியாம் ஹேச்சர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனில் இருப்பார். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். லியாம் ஹேச்சரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேட்டிங் ஆப்ஷனுக்கு வரும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஹாரி நில்சன், தென் அடுத்ததாக பேன்கிராஃப்ட், மேத் கில்க்ஸ், இந்த 3 பேரும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் மேத்யூ கில்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு, டாப் ஆர்டர்லேயே வர்றாரு. கேமரான் பேன்கிராஃப்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக 35+ ரன் அடிக்கணும், அப்போ தான் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர முடியும். ஆனால் மேத் கில்கிஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 20+ ரன் அடிச்சிட்டார்னா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ சேஃபான ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா மேத் கில்கிஸ் தான். பட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கார். எல்லாருமே கேமரான் பேன்கிராஃப்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 20+25+ ரன் அடிச்சிட்டாரு. அதை வச்சு எல்லாருமே கேமரான் பேன்கிராஃப்ட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மேத் கில்கிஸ் தான். அதே மாதிரி ஹாரி நில்சனோட டவுன் ரொம்ப 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 கீழே வந்துகிட்டே இருக்குங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றது, அது மட்டும் இல்லாமல் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும் கில்கிஸ் மாதிரியே. பட் ஆஸ் பேட்ஸ்மேனாக கொஞ்சம் டாப் ஆர்டரில் இருந்தது தானே பரவாயில்ல. அவரோட டவுன் ரொம்ப கீழே வர்றதுனால அவர் வந்து நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸோ அல்லது ஒரு லைக் ஒரு 70-30 அந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30-70 ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் 2 விக்கெட் கீப்பருமே ரொம்ப ஏர்லியராக அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹாரி நெல்சன் விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைச்ச பாயிண்ட் வச்சு அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுவார். அப்படி இருந்தாலுமே அவருக்கும் இந்த கில்க்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் டிஃபர் ஆகுமே தவிர ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் 4 பால். இந்த 4 பாலில் கொஞ்சம் ஒரு பவுண்ட்ரிஸ் அடிச்சிட்டாருன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட் ஆகி அதை வேறு மாதிரி ரன்ஸை கொண்டு போயிடுறாரு. அதில் கொஞ்சம் தடுமாறிட்டார் அப்படின்னா யார் அவுட் ஆயிடுறாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸாக இப்போ சமீப காலமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அலெக்ஸ் கெல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் அவரோட பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் தாங்க ஒரு பெட்டரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. பட் நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளேயர், T20ல் ரொம்பவே சூப்பர் ஆடக்கூடியவர். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே அந்த ஒரு முதல் 4 பால் தான் அந்த சிக்கி ஷாட்ஸ்லாம் தேவையில்லாமல் ஆடி கொஞ்சம் வேறு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அலெக்ஸ் கெல்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்லேருந்து இந்த 11 மேட்ச் நம்ம 25+ ரன் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுவார். வெறும் 20+ ரன் அடிச்சார்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங்கில் தான் அவருக்கு இருக்கும். ஸோ ஆலிவ் டேவிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் சில மேட்சஸ் வந்து பவுல் பண்ணார். இப்போ ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுனால ஆலிவ் டேவிஸ்க்கு பெருசாக பவுல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவரோட பேட்லேருந்து நம்ம மினிமம் 15லேருந்து மேக்ஸிமம் 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அலெக்ஸ் ரோஸ் பிக் டிஃப்ரென்சியல் பிக்குங்க. கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏர்லியராக 2 அல்லது 3 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒன் சைடு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் அலெக்ஸ் ரோஸ் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ ஒன் சைடு டீம்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஃபேவராக அப்படின்னா அதில் அலெக்ஸ் ரோஸ் மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி மேத் ஷாட், டிஆர் ஷாட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் மேத் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் ரொம்பவே சூப்பராக ஆடினார். பவர் பிளேவாக அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆடினார். இந்த ஒரு மேட்சும் இவரோட பேட்லேருந்து நம்ம ஒரு 25+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, 2லேருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். மேத் கில்கிஸ்க்கு எகென்ஸ்டாக அவர் பவுல் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 2 ஓவர் மினிமம், ஸோ மேக்ஸிமம் 2 ஓவர் அவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 25% வரைக்கும் ஆடுவார். டிஆர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா கேமரான் பாய்ஸ் ஒரு லெக் ஸ்பின்னர் ஆல்ரெடி இருக்கார். ஸோ டிஆர் சார்ட் பவுல் பண்ணுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அஸ் அ பேட்ஸ்மேனாக அவர் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமஸ்டிக் லெவலில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு இந்த சீசனில், இந்த இயரில். ஸோ டிஆர் சார்ட் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக கண்டிப்பாக இருப்பார். பட் அப்படி இருந்தாலும் ஆல்ரவுண்டர் பொசிஷனில் இருக்கார். ஒரு 60% பேர் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போசிட் சைடில் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன் இருக்கார். ஸோ அந்த கிறிஸ் கிரீன் இன்சியலாக பவர் பிளேலே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அவரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஸ்லைட்டியாக இருக்குது. ஸோ கிறிஸ் கிரீன் அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிடுவார். லெக் ஸ்பின்னர் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆப்போசிட் சைடில் தன்வீர் சங்கா இருக்கார். ஸோ கிறிஸ் கிரீன் அவரோட பேட்லேருந்து மினிமம் 25லேருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜாக் வெதர்லேண்ட்
ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்குங்க. அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் லெக் ஸ்பின்னர் தான். அதர்வைஸ் மீதி எல்லாத்தையுமே பெருசாக அக்ரெசிவ் ஆட மாட்டார். பெருசாக வந்து ரன்ஸை வந்து பவுண்டரிஸில் கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டார். ரொட்டேட் பண்ணி ஆடுவார். கொஞ்சம் ஒரு 20-25 ப்ளஸ் ரன் நின்றுட்டாருன்னா அதை வந்து 60 ப்ளஸ் ரன் வரைக்கும் கூட கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் ஏறினா 2 விக்கெட்லாம் விழுந்துருங்கிற ஒரு டீமை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் ஜாக் வெதர்லேண்ட் ஒரு மஸ்ட் ட்ரை. ஆடம் ஹோஸ் அவர் வந்து கடைசியாக வந்து அவரோட பங்குக்கு ஒரு 20 ப்ளஸ் ரன் குயிக்காக ஆடிட்டு போயிடுவார். பட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க, ஆடம் ஹோஸோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தாங்க இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். சேம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கில்ஸ் மாதிரி. ஸோ அலெக்ஸ் கில்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோ சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான் ஆடம் ஹோஸ்க்கும். ஒரு 20 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜெம்மி ஓவர்டன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். பேட்டிங்கில் எப்போ வேணாலும் அவரோட ஆர்டரை கொஞ்சம் மேலே கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு பிக் ஹிட்டர், குயிக்காக வந்து ஒரு 20-25 ப்ளஸ் ரன் கொண்டு வந்துடுவார். ஸோ இன்சியலாக பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவார். மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங்கில் வந்தாலும் 15-20 ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆடுவார். ஸோ எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது அவருக்கு. பேட்டிங்லையும் கணிசமான ரன், தென் பவுலும் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தான். சரி, ஓகே. இப்போது டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேனியல் சாம்ஸ், மேத்யூ ஷாட், ஜெமி ஓவர்டன், மேத்யூ கில்ஸ். ஸோ இந்த 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக தெரியுவாங்க. இதில் ஜெம்மி ஓவர்டன், மேத் கில்ஸ் 2 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருக்காங்க. கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரான் பேன்கிராஃப்ட், ஆலிவ் டேவிஸ் இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 85% மேலே இருக்கார். ஸோ ஆலிவ் டேவிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 65% ஒரு 70% இருக்கார். ஸோ 2 பேருமே சிங்கிள் ஆப்ஷன் தான். சார் பேட்ஸ்மேனாக அவங்களோட பேட்லேருந்து ஒரு 30-35 ப்ளஸ் ரன் வரைக்கும் வேணும். அதர்வைஸ் அவங்க 2 பேருமே ஹை பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்கான ஆப்ஷனாக தான் தெரியுறாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு லாஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க, பர்சன்டேஜஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் லெவலில் கொண்டு போக வேணும். ஏன்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு டீம்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த இதில் ஹை பர்சன்டேஜ் ரிஸ்க் ஆப்ஷனாக இவங்க 2 பேருமே தெரியுறாங்க. அடுத்ததாக டிஃப்ரென்ஷியல் பிக். நான் சொன்ன மாதிரி அலெக்ஸ் ரோஸ் ஒரு ஒன் சைட் டீம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அலெக்ஸ் ரோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிடில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு 25-30% வரைக்கும் மடிடுவார். லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். ஸோ அடுத்ததாக கேமரான் பாய்ஸ். ஸோ 4 ஓவருமே அவர் போல் பண்ணுறாரு. அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னரில் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட் அதை வந்து 2 விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கூட சான்சஸ் அமைஞ்சது அப்படின்னா ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார். கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்குவாங்க. ஜாக் வெதர்லேண்ட் டாப் ஆர்டரில் 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவரோட பேட்டில் இருந்து மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ப்ளஸ் ரன் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ஜாக் வெதர்லேண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் மேத் கில்ஸ், ஜெமி ஓவர்டன், ஹச் டான்டான், வெஸ் ஆகர். இதில் நான் மஸ்ட்டாக வந்து ஹச் டான்டானை பற்றி நான் பேசி ஆகணும். ஸோ பவுலர்ஸை பற்றி சொல்கிறப்ப நான் சொல்லலை. ஹச் டான்டன் வந்து பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீரீஸில் வேறு லெவலில் பவுல் பண்ணார். இவரோட மினிமம் பெர் மேட்ச்சுக்கு விக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட். ஸோ மினிமம் விக்கெட்டே 2, மேக்ஸிமம் 4-5 விக்கெட் தான் எடுத்திருந்தார். அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கடைசியாக விளாண்ட ஒரு 5 மேட்ச் தான் ப்ளே பண்ணார். ஸோ இந்த 5 மேட்சுமே ரொம்பவே சூப்பராக பவுல் பண்ணார் ஹச் டான்டனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டொமஸ்டிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கார். ஸோ அது பெருசாக தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து நடக்கல அப்படிங்கிறதுனால அவரோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசாக தெரியல. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் மஸ்ட் ட்ரை லோ பர்சன்டேஜில் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வெஸ் ஆகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஓவரில் பவுல் பண்ணக்கூடியவர் 30% தான் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா வெஸ் ஆகர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் இந்த 4 பேர்த்தையுமே லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஒர்த்தான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா மேத் ஷாட், டேனியல் சாம்ஸ், கிறிஸ்லின், ஜமான் கான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா ஒரு மஸ்ட் ட்ரையாக நான் சொல்கிறேன். தன்வீர் சங்கா, அலெக்ஸ் ஹெல்ஸ், மேத்யூ கில்ஸ், அடுத்தது ஜெமி ஓவர்டன், ஹச் டான்டான், வெஸ் ஆகர், நாதன் மெக்கென்ட்ரோ, அலெக்ஸ் ரோஸ், கேமரான் பாய்ஸ் அண்ட் ஜாக் வெதர்லேண்ட். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் உங்களோட ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஃபான ஆப்ஷன். ஸோ இந்த 3 பேர் இருந்தாங்க.
மோஸ்ட்லி டேனியல் சாம்சன் தான் கிட்டத்தட்ட ஒரு 45% யூசர்ஸ் வந்து அவருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொண்டு போயிருப்பாங்க சேஃபாக. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபிள் பிளேயர் தான். மேத்ஸ் ஆட்டுக்கு வைஸ் கேப்டனாக போயிருப்பாங்க அல்லது கிறிஸ்லினுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக போயிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். உங்களோட ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாருமே இதை தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததான் கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹச் டான் போத் இன்னிங்ஸ்லையுமே அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீமுக்காவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அச்டான்டன் அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு உள்ளவர். ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட்டு அதாவது 2022 BBL ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் லாஸ்ட் மேட்ச் அடிஷனல் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்கோர் கார்டு செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு அவர் விளையாண்ட மேட்சஸோட விக்கெட் எபிலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் மேட் கில்க்ஸ் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடும், டாப் ஆர்டர்லேயே வராரு. ஒரு 30% அடிச்சிட்டாருனா கூட ஒரு வைஸ் கேப்டனுக்கே ஒரு எலிஜிபிளாக இருப்பார். அடுத்ததாக ஜே ஓவர்டன், அலெக்ஸ் கெல்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். ஸோ உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்னாவே அது கிராண்ட் லீக்ஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக டேனியல் சாம்ஸையும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹச் டான்டனை ட்ரை பண்ணுங்கள், மேத் கில்க்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க எல்லாருமே கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸில் இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபேவராக அது இருக்கும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.